நரிக்குறவர் இனத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கும் சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த மலையாளி, கவுண்டர், நரிக்குறவர், குருவிக்காரன் ஆகிய இனத்தவரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த இருளர் இனத்தையும் பழங்குடியினத்தவர் பட்டியலில் சேர்க்க அமைச்சரவை அனுமதித்திருக்கிறது. இதேபோல அசாம், சத்தீஸ்கர், திரிபுரா ஆகிய மாநிலங்களிலும் மிகவும் பின்தங்கிய இனத்தவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்புக்கு நரிக்குறவர்கள் தரப்பில் வரவேற்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்டியா மாத்திரங்க, இனிமேல் நிறைய சலுகை வரும். எங்கள் ஊரில் ஒரு 10 பேருக்கு மேலே இன்ஜினியராக படித்து எந்தெந்த ஆஃபீஸில் போகணும், வேலை கிடைக்கல. இனிமேல் ஆச்சு வேலை கிடைக்கிறேன்னு நாங்கள் சந்தோஷமாக அம்மாண்ட நல்லா வேண்டிக்கிறோம். எம்பிசியாக இருந்து எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் வரல. மாற்றிட்டாங்க. அது வந்தால் தான் எங்களுக்கும் நல்லது, சந்தோஷமாக. இதுக்கு மேலே எஸ்டி மாட்டிதாங்க. இதுக்கு மேலே எங்கள் குழந்தை குட்டி படிப்பாங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமா படுறோம். அம்பாக்காக இன்னும் பாடுபடுவோம். மலைவாழ் மக்கள் பட்டியலில் எங்களை இணைச்சிருக்காங்க. எங்கள் பிள்ளைங்க படிச்சுச்சுனுங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். அதனால் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் மக்கள் பாசி ஊசி வியாபாரம் பார்த்து இது பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுவே தெருவா வியாபாரம் பார்த்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் மக்கள் இன்னைக்கு +2 வரைக்கும் படித்து இது பண்ணி இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. மத்திய மாநில அரசு இன்னைக்கு மனுக்கு மேலே மனுவை கொடுத்து இது பட்டு கஷ்டப்பட்டோம். அதாவது நரிக்குறவர் சமுதாயம் எம்பிசியில் இருந்தது எங்களுக்கு எஸ்டிங்கிறத மாற்றி எங்களுக்கு அமைக்கிறதுக்காக மிகவும் நன்றி சொல்லி நான் விடைபெற்றிருக்கேன்.